ஆகஸ்ட் 7 முத்தமிழ் பேரறிஞர் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளில் அனைவருக்கும் ரபிகா என் வணக்கம். பெரியார், அண்ணா, கலைஞர் தமிழ் இனத்துக்கான மூலத்தை காத்தவர்கள், மனித குலத்துக்கான நீளத்தை சேர்த்தவர்கள், உலகத்தை சீரழிக்கும் ஜாதி மதங்களை தகர்த்தவர்கள். அதனால்தான் ஜாதி மத வெறி கொண்ட தீய சக்திகளுக்கு பெரியார், அண்ணா, கலைஞர் மீதும் இவர்கள் வெளிவரும் திராவிட தமிழ் தலைவர்கள் மீதும் களங்கம் கற்பிப்பதே இந்த தீய சக்திகளின் இலக்கு. இது புரிந்தால்தான் தமிழா உனக்கு கிழக்கு. அகிலத்தில் அதிகமான அவதூறுகளை கலைஞர் தூக்கி சுமப்பவர். தன் நேர்மை திறத்தால் அத்தனையும் பொய்யென்று கலைஞர் தாக்கி சிதைப்பவர். பார்ப்பனிய சனாதனத்தின் பகல் வேட சூழ்ச்சிகளால் கலைஞர் தூற்றப்படுபவர். பறந்துபட்ட உண்மை தமிழர்களால் கலைஞர் போற்றப்படுபவர். தரணிக்கு உழைத்த திராவிட தமிழ் தலைவர்களை கொச்சைப்படுத்துவதே பார்ப்பனிய ஊடகங்களின் வாடிக்கை. பண்பட்ட தமிழா, இனியும் நீ இதை பார்க்கலாமா வேடிக்கை? தமிழர்க்கு உழைத்து தமிழை உயர்த்திய கலைஞர் தெலுங்கரா? இதை ஏற்பதற்கு தமிழா உன் அறிவு மழுங்கலா? தமிழா, எடுப்பார் கைப்பிள்ளை நீயா? எம் தாய் தமிழ் குலத்தின் சேயா? பச்சை தமிழா, விழித்துப்பார், பார்ப்பனிய பொய்களை சலித்துப்பார். பெரியார், அண்ணா, கலைஞர் யாரென தெரியும். சரியாக இவர்கள்தான் தமிழர் என புரியும். பேருலகில் தமிழர் நெறி ஒளிவிளக்காய் எரியும். பச்சை தமிழா, விழித்துப்பார், பார்ப்பனிய பொய்களை சலித்துப்பார். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தமிழ் இனத்தின் சமூக அரசியலுக்கான பலம் வாய்ந்த அஸ்திவாரத்தை அமைத்தனர். அந்த அஸ்திவாரத்திலே முத்தமிழ் பேரறிஞர் கலைஞர் தமிழர்களுக்கான அசைக்க முடியாத கோட்டையை கட்டினார். அந்த கோட்டையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தன்னிகரிலா திராவிட மாடல் பரிபாலனம். இதுதான் தன்னிகரிலா தமிழர்களின் அரியாசனம். பச்சை தமிழா, விழித்துப்பார், பார்ப்பனிய பொய்களை சலித்துப்பார். உண்மை தமிழர் யாரென தெரியும். திராவிடம் என்பது தமிழ்தான் என புரியும். கலைஞர் புகழை என்றும் நினைந்து போற்றுவோம். கன்னி தமிழை என்றும் இணைந்து ஏற்றுவோம்.